தீர்மானம் 11. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷிஜி. வளர்ப்பிறையாய் எழில் நலவாய் அழகு சேர்க்கும் இம்மன்றத்தில் எழில்பிறையாய் ஏற்றப்பிறையாய் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் அவர்களுக்கும் இந்த சிறப்பு பொது கூடுகையில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 11. தமிழ்நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்து அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்றி விளம்பர மாடல் அரசுக்கு கண்டனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட உலகின் மிக பெரிய ஜனநாயக நாட்டில் நம் தாய் தமிழகத்தின் சாபக்கேடாக திமுக தலைமையிலான அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சர்வாதிகார முறையில் இருக்கின்றன. எதிர்க்கட்சியினர், அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள், அரசாங்கத்தில் நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் சுயாதீன பத்திரிகையாளர்கள் ஆகியோரின் கருத்துரிமை, பேச்சுரிமை, செயல்படும் உரிமை என அனைத்து விதமான ஜனநாயக உரிமைகளும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நசுக்கப்படுகின்றன. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்பது போல ஜனநாயக சக்திகளின் உரிமைகள் நசுக்கப்படுகின்றன. பொய் வழக்குகள், கண் துடைப்பு சம்மன்கள், அச்சுறுத்தும் விசாரணைகள், ஆழ்தூக்கி சட்டங்கள் ஆகியவற்றை வைத்து ஆங்கிலேயர் காலத்து அடக்குமுறையை போன்று இன்று நடத்தப்படும் கைதுகள், மர்மமாக நடைபெறும் லாக்அப் மரணங்கள் என்று கூட்டணி கட்சிகளை தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு சத்தமில்லாத கூட்டாளிகளாக மாற்றி விலை போகும் ஊடகங்களை விலைக்கு வாங்கி திமுக அரசு மோசமான முன்னுதாரணத்தை தமிழக அரசியல் களத்தில் விதைத்துள்ளது. விலை போகாத ஊடகங்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் எதிர்க்கட்சிகளையும் வழக்கு, விசாரணை, கைது என்பனவற்றை பயன்படுத்தி அச்சுறுத்துகிறது. இது தமிழக அரசியல் சூழலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பேராபத்து என்பதை சுட்டி காட்டுவதோடு சர்வாதிகார மாடல் திமுக அரசின் அராஜக சர்வாதிகார போக்கை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது.